எலக்ட்ரல் அரேனால ஆர்எஸ்எஸோட ரோல் என்ன? நீ எலக்ட்ரல் அரேனால நீ பிஜேபியை தான் ஃபைட் பண்ற, ஆர்எஸ்எஸ் ஃபைட் பண்ணல. ஆர்எஸ்எஸ் எங்கேயுமே எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண ஒரு எலெக்ஷன் கிடையாது, ஒரு இயக்கம் கிடையாது. அது இன்னைக்கு பிஜேபி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் சரி, வரத்துக்கு முன்னாலும் சரி, அது சமுதாய இயக்கமாக தான் இருந்திருக்குது. மக்கள் பாதிக்கப்படும் போது அங்கே போய் உதவி செய்யக்கூடிய இயக்கமாக, பெருமழை வெள்ளங்களில், இயற்கை சீற்றங்களில், இப்போ சுனாமி மாதிரியான இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். சுனாமியில் வந்து 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்து அதற்கு அடுத்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் நான் வந்து அங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது, புது ஜனவரி 1, 2005 அங்கே நான் பார்த்தேன் அணியாக வந்து அவங்க வேலையை செஞ்சாங்க. இழந்த சடலங்களை எரியூட்டுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து தயங்கிய நின்ற பொழுது, சிவிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம், காவல்துறையினர் தயங்கி நின்ற பொழுது, அந்த பிணங்களை, சடலங்களை எரியூட்டுவது என்பது ரொம்ப சவாலான ஒரு காரியம். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றம், ஒரு சகிப்புத்தன்மை, இது எல்லாம் அவங்க வந்து அந்த கடமையை வந்து அங்கே நான் செஞ்சது நேரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணியிருக்காங்க. இது ஏதாவது இயற்கை சீற்றங்கள்லாம் அங்கே முதல்ல வந்து அவங்க நிற்கிறாங்க. அவங்க பாட்டு வராங்க, அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோட பேசி அந்த மொடாலிட்டிஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க, கடகடன்னு வேலை செய்கிறாங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி 100 ஆண்டுகளாக செயல்பட்ட ஒரு இயக்கம். இயற்கை சீற்றங்களில் இப்போ பெருமழை, புயல், வெள்ளம், தீ விபத்து அல்லது சாலை விபத்துகள், ட்ரெயின் ஆக்சிடென்ட் அல்லது வந்து பெருந்தொற்று காலங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சிவிக் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா கவனிங்க, அரசியல் களத்தில் இல்லாத ஒரு கட்சி 100 வருஷம் அமைதியா சமூக பணிகளில் ஈடுபட்டதன் மூலமாக, சமுதாயத்தில் செயல்பட்டதன் மூலமாக தன்னுடைய அரசியல் முகத்தை ஆட்சி கட்டில உட்கார வச்சு 12 வருஷம் ஓடி போச்சு. இன்னும் அடுத்த 2 தேர்தலில் பிஜேபி தோற்பதற்கான அறிகுறிகள் இல்லை என்றுதான் இப்பொழுதைக்கு தெரிகிறது. அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ். சும்மா வாய் புளிச்சது, மாங்காய் புளிச்சது, தமிழ்நாட்டில் எவனுக்கா 3 நாள் மலச்சிக்கல்லாம் கூட வந்து ஆர்எஸ்எஸ் காரணம், பிஜேபி காரணம்ன்ற மாதிரியான அபத்தமான சொல்லாடல்களுக்கு நீ எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவனுக்கு 100 வருஷம் பிடிச்சிருக்குன்ற அடிப்படை அறிவை எதிர்கட்சிகளுக்கு வேணும். எல்லாத்துக்கும் ஆர்எஸ்எஸ்ன்னு பேசக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ திராவிட கழகம், திமுக, திராவிட அமைப்புகள், இடதுசாரி இயக்கங்கள், காங்கிரஸ் கட்சி எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அப்படி வந்து நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வாய் புளிச்சது, மாங்காய் புளிச்சதுன்னு கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது எடுப்படாது. அடுத்த தலைமுறை கிட்ட அது எடுப்படாது. எலெக்டட் கவர்மெண்ட், மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு பிஜேபி அரசு. அவங்க தங்களுடைய ஆர்எஸ்எஸ் அடையாளங்களை மறைத்து கொண்டதே கிடையாது. அப்போ இன்னவே இட்ஸ் அ மேண்டேட் ஃபார் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய கூற்று மறுதளிக்க முடியாத கூற்று, மறுதளிக்க முடியாத கூற்று. அப்பனாவே சொல்லியாச்சு பார்லிமெண்ட்ல, ஆமா நான் ஆர்எஸ்எஸ் தான் போடான்ட்டாரு. சட்டப்படி நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஐடியாலஜி நீ எப்படி கவுண்டர் பண்ண போற? சிம்பிள். உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ 2-3 விஷயம் இருக்கக்கூடாது. வாரிசு அரசியல், ஊழல், இதெல்லாம் ரெண்டும் எங்க தலைவிரிச்சு ஆடுதோ, எங்க ஆளும் கட்சி மூழ்கி முத்தெடுக்குதோ, இந்த 2 விஷயத்துலையும், குடும்ப அரசு, வாரிசு அரசியலையும், கரப்ஷன்லையும் உங்களால பிஜேபி ஆர்எஸ்எஸ் வரதை தடுக்க முடியாது. The writing is on the wall.